அப்படின்னா மெயினாக பங்குனி உத்திரம் திருமணமாகாத பெண்கள், திருமண தடை, திருமணமாகாத பெண்களுக்கு ரொம்பவே பங்குனி உத்திர வழிபாடு சிறப்பு. இந்த பங்குனி மாதத்தில் வர அந்த உத்திர நட்சத்திரம் இருக்குல்ல மேம், அது ஏன் மேம் அவ்வளோ ஸ்பெஷல்? உத்திரம் வந்து சூரியனோட நட்சத்திரம். பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் மகாலட்சுமி பார்க்கடலேருந்து வந்துருந்து. அப்புறம் ஐயப்பன் பிறந்த நேரம் நட்சத்திரம் உத்திரம். இத்தனை பேர் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கு அப்படின்றனால அது இவ்வளோ சிறப்பு. இப்போ பங்குனி உத்திரத்தன்னைக்கு வந்து நம்ம வந்து கோவிலில் தான் போய் வழிபடணுமா, இல்லை வீட்லேயே வந்து நம்மளே வந்து பூஜைகள் பண்ணுறது? வீட்டில் இருந்தே முருகர் வழிபாடு பண்ணலாம். வள்ளி குரமகள் தெய்வானை வந்து தேவரோட பொண்ணு, ஓகேங்களா? அப்படி முருகர் இதை தான் சொல்ல வர்றார், 2 மனைவிகளில் 2 சக்திகள். ஹீட்டு வேறு ஸ்டார்ட் ஆகும். இவ்வளோ நாள் வந்து நம்ம ரொம்ப கூலிங்காக இருந்திருப்போம், நான்வெஜ் சாப்பிட்ருப்போம். அப்போ ஹீட்டு வரும்போது அந்த நான்வெஜ் வந்து நம்ம உடம்புக்கு ஒத்துக்காமல் போயிடும். உடம்பு சில்லுன்னு இருக்கணும். அதுக்காக ஒரு 7 நாள் விரதம் இருந்து போய் நீங்கள் இப்போ சாமி கும்பிட்டுட்டு வாங்களே, விரதத்தை முடிங்களே, ஒரு 3 நாளைக்காவது மைண்ட் ரெஃப்ரெஷ்டாக இருக்கும். ஃபுல்லான் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் சூர்யா தேவராஜ் மேம் தான் இருக்காங்க. வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கிட்ட தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். வணக்கம்மா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பங்குனி மாதம், இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திரம் அப்படின்றது ரொம்பவே விமர்சையான ஒரு விஷயம். இந்த பங்குனி உத்திரத்துக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்? பங்குனி உத்திரம், பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரமாக பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அதாவது முன்னோர்கள் வந்து நம்ம விழாக்காலம் எல்லாத்தையுமே நிலா காலமாக வச்சுருக்காங்க. நிலானா பௌர்ணமியை ஒட்டி, அந்த நிலவை சார்ந்தே தான் நம்மளுடைய விழாக்கள் எல்லாமே முன்னோர்களால் வகுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பங்குனி மாதத்தில் நிலவு பூமிக்கு ரொம்ப பக்கமாக இருக்கும். சந்திரன் மனோகாரகன் இல்லையா? எப்போவுமே நம்ம ஜோதிட ரீதியாகவே சந்திரன், இப்போ டிரான்சிட் சந்திரன், ராசிக்கு சந்திரன்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் மீனராசி அப்படின்னா மீனராசிக்குள்ளே சந்திரன் வரும்போது அந்த வைப் ஒரு மாதிரி நம்மளை கொஞ்சம் ஆட்டி வைக்கும். ஸோ பங்குனிலாம் நேச்சராகவே அந்த நிலா வந்து பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் வரும். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய மனநிலை வந்து ஒருமைப்படுத்தணும், ஒருமைப்படுத்தணும். அப்படிங்கும்போது அதுக்கு வேறு வழியே இல்லை. ஆப்வியஸ்லி இப்போ இருக்கிற மாதிரி கம்யூனிகேஷன் இருக்குது, மீடியா இருக்குது. இப்போ நமக்குலாம் ஸ்ட்ரெஸ் பஸ்டரே மொபைல் தான். அந்த காலத்தில் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னால் ஆன்மீகம் மட்டும்தான். இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா உடனே அம்மாவை கூப்பிட்டு பேசலாம், அம்மாவை போய் பார்க்கலாம், எவ்ரிதிங். இதே நம்ம அம்மாவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்னா அவங்க எங்கே போனாங்க? கோவிலுக்கு தான் போனாங்க. அப்படி இருக்கும்போது அந்த 1 மாதம் நிலா வந்து பூமிக்கு ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாதம் ஒட்டுமொத்த மனுஷங்களோட மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணுங்கிறதுக்காக பங்குனி உத்திரத்தை ரொம்ப விமர்சித்தையாக நம்மளுடைய முன்னோர்கள் கொண்டாடி இருக்காங்க. அது ஏன் நம்ம முருகருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோன்னா, முருகர் குறிஞ்சி கடவுள், ஓகேங்களா? நிலம், குறிஞ்சினா நிலம், மாடு, ஆடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இந்த பங்குனி நேரத்தில் கோடை ஸ்டார்ட் ஆகிடும். அந்த ஒரு குளிர்காலம் முடித்து கோடை ஸ்டார்ட் ஆகும்போது நம்மளுடைய உடம்பு மனசை வந்து தெளிவுபடுத்தணும். அதுக்கு ஒரு மேம்படுத்தப்பட்ட மன நிலைமை வரணும். அப்படிங்கிறதுக்காக காவடி, பால்குடம், நீர்மோர், பானக்கம், அதுபோல் திருவிழாக்களை உருவாக்கி மனுஷங்களை, அதாவது உறவு முறைகளை எல்லாம் ஒன்று திரட்டி இவங்கெல்லாம் உறவுகள்னு சின்ன குழந்தைங்களுக்கு காமிச்சு பூர்வீகத்துக்கு போய் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வழிபாடு பண்ணணும். அதுக்காக தான் பங்குனி உத்திரம். இன்னொன்று, பங்குனி உத்திரத்தில் தான் சிவபெருமான் பார்வதிக்கு திருமணம் ஆகிருக்கிறதா சொல்லப்படுது. ராமர் சீதாவுக்கும் திருமணம் ஆகிருக்கிறதா சொல்லப்படுது. ஐயப்பன் சிவபெருமானுக்கும் மோகினிக்கும் பிறந்த நாள் வந்து பங்குனி உத்திரம். ஐயப்பனுடைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம், அது எல்லாருக்கும் தெரியும். அண்ட் தென் அர்ஜுனன் அவதரித்தது இந்த நாளின்னு சொல்லப்படுது. பார்க்கடலை கடையும் பொழுது மகாலட்சுமி தோன்றியது பங்குனி உத்திரம் திருநாள். இத்தனை சிறப்புகள் உள்ள பங்குனி உத்திரம் திருநாளை நல்லா விமர்சையாக கொண்டாடணும். அந்த முருகன் தெய்வானை திருமணம், முருகப்பெருமான் தெய்வானைய சூரபத்மன் வதம் செய்த பிறகு தெய்வானையோட அப்பா இந்திரனால் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி முருகருக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடந்தது பங்குனி உத்திரம். வள்ளி அவதரித்ததும் பங்குனி உத்திரம்னு சொல்கிறாங்க. அது வந்து சொல்லிக்கிறாங்க, சரிங்களா? ஆனால் இத்தனை கடவுள்களையே எல்லாரும் அந்த நாளில் வந்து திருமணம் பண்ணுறாங்க. அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா இதுதான். அதாவது பங்குனி மாதம், அதுவும் இந்த வருட பங்குனி மாதத்தில் சுக்கிரன் உச்சம் வர்றது தான் பங்குனி, ஓகேங்களா? இப்போ எல்லாரும் வந்து ஜாதகத்தில் சூரியன் பலப்படுவாங்க. ஆப்வியஸ்லி சூரியன் ஆத்மகாரகன், அரசாங்கத்தை அதில் நீங்கள் பெரிய ஆளாக வரணும்னா சூரியன் பலப்படணும். சூரியன் பலப்பட்டால் அது ஒரு தனி ஆளுமை. ஆனால் நான் வந்து சுக்கிரன் நல்லா இருக்காரான்னு பார்ப்பேன். ஏன்னா சுக்கிரன் தான் சுகபோகவாசி. சூரியன் பலமாக இருந்து பெரிய பதவியிலேருந்து நல்ல ஒரு ஆளுமையில் இருக்கிறதுக்கும், சுக்கிரன் வந்து அலட்டிக்காமல் எல்லாமே கிடச்சி, அதாவது ஒரு நல்ல படிப்பறிவு கூட இருக்காது, ஆனால் நல்ல லக்ஸரியான ஆளு, காரு, பங்களா, அது போல் இருக்க சுக்கிரன். இப்போது இந்த பங்குனி உத்திரத்தில் சனி இருக்கார். பங்குனி மீன வீட்டில் சனி,
சூரியன் வந்து மீன வீட்டுக்கு போக போகிறாரு. சுக்கிரன் அங்கேருந்து சமசப்தமமாக உத்திரம் அப்படி நட்சத்திரம்ங்கும் போது சந்திரன் கன்னியா வீட்டில் இருக்க 7 சமசப்தமமாக பார்த்துக்குவாங்க சூரியன் சந்திரன். இப்படி வந்து 4 கிரகங்கள் 5 கிரகங்களின் கூட்டமைப்பு இந்த பங்குனி உத்திரம் தான். அதாவது பல்வேறு சிறப்புகள் வந்து அந்த ஒரே நாளில் இருக்கு. பல கடவுள்களின் திருமணம் நடந்ததா வந்து ஒரு புராணமே சொல்லப்படுது. அருமை மேம், அருமை. இந்த முருகனுக்கு உகந்த நாள் இந்த பங்குனி உத்தரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த தினத்துல வந்து என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கணும்? முருகருக்கு இப்போ நம்ம எப்படி சஷ்டி விரதம் இருப்போமோ, அதுபோல் வந்து தைப்பூசத்துக்கு எப்படி விரதம் இருப்போமோ, அதுபோல் இது அவங்கவுங்க ஒவ்வொரு விரதத்துக்கும் இத்தனை நாள் அப்படின்னு சொல்லி முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கு. அதை கடைப்பிடிக்கிறாங்க. அவங்கவுங்க வில் அண்ட் விஷ் அவங்கவுங்க பவருக்கு ஏற்ற மாதிரி விரதம் இருக்கலாம். என்னால் முடியலை, ஒன்றும் என்னால் விரதம் இருக்க முடியல, அன்னைக்கு அட்லீஸ்ட் பங்குனி உத்திரம் நாளன்னைக்குன்னு விரதம் இருந்து சாப்பிடாம ஒரு வேளை சாப்பாடு 2 வேளை அவங்கவுங்க உடல் இப்போ இருக்கிற உடல் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி விரதம் இருந்து இறைவனை தரிசிச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. இதில் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, மெயினாக பங்குனி உத்திரம் திருமணமாகாத பெண்கள், திருமண தடை, திருமணமாகாத பெண்களுக்கு ரொம்பவே பங்குனி உத்திர வழிபாடு சிறப்பு. ஓகேங்களா? ஏன்னா அத்தனை தெய்வங்களுக்கும் திருமணமானது பங்குனி உத்திர நாள் அன்னைக்கு. ஸோ திருமணமாகாத பெண்கள் விரதம் இருந்து அது எவ்வளோ நாளாக ஒரு 7 நாள் இல்லை ஒரு மண்டலம் விரதம் இருந்து முருகர் வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, மெயினாக குலதெய்வ வழிபாடு. பங்குனி உத்திரத்தன்னைக்கு குலதெய்வ வழிபாடு நிறையா பண்ணுவாங்க. ஓகேங்களா? நிறையா ஊர்களில் குலதெய்வ வழிபாடு. ஏன்னா நம்ம நேட்டிவ்க்கு போய் ஒன்று சேர்ந்து சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது தான் பங்குனி உத்திரத்தோட பேஸு. முன்னோர்கள் போட்டால் அடித்தளம். அது இந்த கோடை காலத்தில் ஏன் அப்படின்னா அந்த பங்குனி மாதம் மைண்ட் செட் நமக்கு நல்லா இருக்காது. ஸோ நம்ம உறவுகளெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும், நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எப்படி இருக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை பார்த்தா எப்படி இருக்கும். அதனால எல்லாரையும் ஒரு ரீயூனியன் பண்ணுறதுக்கு தான் பங்குனி உத்திரம். ஆகாத பெண்கள் விரதம் இருந்து திருமணத்திற்காக வழிபாடு பண்ணலாம். அண்ட் தென் பிஸ்னஸ். இப்போ முருகர்கிட்ட இப்போது பழனி திருச்செந்தூரை சுற்றி இருக்கிற பிஸ்னஸ் பீப்புளெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பங்குனி உத்திரத்துக்கு சேவ் பண்ண ஆரம்பித்து அடுத்த பங்குனி உத்திரம் வர அந்த அமௌண்ட்டை வச்சுருந்து அந்த அடுத்த பங்குனி உத்திரத்தில் போய் உண்டியலில் கொடுக்குறது. இல்லை அப்படின்னா முருகருக்கு ஏதாவது செய்கிறது. இதை என்னென்னா அவங்க ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் மாதிரி கடவுளை வந்து பண்ணுவாங்க. முருகர் அள்ளி கொடுப்பார். மாதம் எடுத்து வச்சுருவாங்க. அதாவது இந்த பங்குனி உத்திரம் அடுத்த மாதம் ப்ராஃபிட்லேருந்து அடுத்த முருகருக்கு எடுத்து வச்சுருவாங்க. அடுத்த மாதம் ப்ராஃபிட். ஸோ இந்த 12 months ஆஃப் ப்ராஃபிட்டை அடுத்த பங்குனி உத்திரத்தில் கோவிலில் போய் தட்சணையாக செலுத்துவாங்க. இது பங்குனி உத்திரத்தில். அது வந்து பழனியை சுற்றி இருக்கிற கடைகள், வர்த்தக நிறுவனங்கள் எல்லாருமே பண்ணுற ஒரு பழனி திருச்செந்தூர் முருகல் ஆலயங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் நேரத்தில் நம்ம வந்து ஹீட்டு வேறு ஸ்டார்ட் ஆகும். இவ்வளோ நாள் வந்து நம்ம ரொம்ப கூலிங்காக இருந்திருப்போம், நான்வெஜ் சாப்பிட்ருப்போம். அப்போ ஹீட்டு வரும்போது அந்த நான்வெஜ் வந்து நம்ம உடம்புக்கு ஒத்துக்காமல் போயிடும். அதுக்கு உண்டான ஒரு ட்ரைனிங் வந்து நம்ம உடம்புக்கு கொடுக்கணும். உடம்பு சில்லுன்னு இருக்கணும். அதுக்காக ஒரு 7 நாள் விரதம் இருந்து நல்லா நீர்மோர் பானக்கம்லாம் குடிச்சு மலை மேலே ஏறி, அது ஒரு உடம்பு எக்ஸசைஸ் தான். போய் நீங்கள் இப்போ சாமி கும்பிட்டுட்டு வாங்களேன், விரதத்தை முடிங்களேன், ஒரு 3 நாளைக்காவது மைண்ட் ரெஃப்ரெஷ்டாக இருக்கும். ஓகே. இப்போ பங்குனி உத்திரம் எப்போ வருது அப்படின்றதே சொல்லலை. நம்ம பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் பங்குனி மார்ச் 31 ஈவினிங் 3:45 அடுத்த நாள் 4:15 வரை உத்திர நட்சத்திரம் இருக்குது. இதில் கரெக்டாக வழிபாடு பண்ண உகந்த நேரம்னா ஏப்ரல் 1 தான். அதாவது முதல் நாள் உத்திரமா அடுத்த நாள் உத்திரமானா ஏப்ரல் 1 மார்னிங் சூரியன் வந்து உள்ளே போயிடுவார். அப்படி இருக்கும்போது ஏப்ரல் 1 பங்குனி உத்திரம் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நல்ல நாள். புது முயற்சி, தொழில், திருமணம், குழந்தை இந்த மாதிரியான பாக்கியங்களுக்காக வெயிட் பண்ணுறவங்க தாராளமாக பங்குனி உத்திர வழிபாடு பண்ணலாம். விவசாயம் பண்ண போகிறேன், நம்ம கடவுள் முருகப்பெருமான் குறிஞ்சி கடவுள் தான், தமிழ் கடவுள். ஓகேங்களா? விவசாயம் பண்ண போகிறேன், மலை சார்ந்த இடம், மாடு ஆடு கோழி வளர்ப்பு, நெல், அதுபோல் விவசாயம், பால், அரிசி, காய்கறி, எண்ணெய், நெய், தயிர், அதுபோல் வியாபாரம் பண்ண போகிறேங்கிறவங்க இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு வந்து மோர் கொடுக்குறது, பானக்கம் செஞ்சு கொடுக்குறது, சாப்பாடு போடுறது, அதெல்லாம் பண்ணி தொடங்குனா அடுத்த 1 வருஷம் மகசூல் நல்லாயிருக்கும், விவசாயம் நல்லாயிருக்கும். கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கும். ஏன்னா தெய்வானை முருகருக்கு திருமணமான நாள், சிவபெருமான் பார்வதிக்கு திருமணமான நாள், ராமர் சீதாவுக்கும் திருமணமான நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. சைவம் வைணவம் 2 பேரும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை பங்குனி உத்திரம். ஓகே, சூப்பர். இந்த பங்குனி மாதத்தில் வர்ற அந்த உத்திர நட்சத்திரம் இருக்குல்ல மேம், அது ஏன் மேம் அவ்வளோ ஸ்பெஷல்? உத்திர நட்சத்திரத்தில் இந்த கடவுள்கள் அனைவரும் திருமணம் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஐயப்பன் அவதரித்த தினம், அர்ஜுனன் அவதரித்த நட்சத்திரம். உத்திரம் வந்து சூரியனோட நட்சத்திரம். ஓகேங்களா? இன்னொன்று சொன்ன மாதிரி சந்திரன் வந்து உத்திரத்தில் ட்ராவல் பண்ணுவார். சூரியனும் சந்திரனும் சமசப்தமாக, சூரியன் வந்து அப்போ மேலே இருப்பார், மீனத்தில் இருப்பார். பங்குனி மாதம் மீனத்தில் இருப்பார். அடுத்து சித்திரை அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவார், திரும்ப அடுத்த சைக்கிளை வந்து தொடங்குவார் இல்லையா? அங்கே இருக்கும்போது சுக்கிரன் பலப்படுற இடம். அதனால இந்த உத்திரம் நட்சத்திரம் ரொம்ப இத்தனை சிறப்புகள் இருக்குது. இத்தனை பேர் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கு. அப்புறம் மகாலட்சுமி தேவி அவதரிச்சிருக்காங்க அன்னைக்கு.
பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் மகாலட்சுமி பார்க்கடலேருந்து வந்திருந்து. அப்புறம் ஐயப்பன் பிறந்த நேரம், நட்சத்திரம் உத்திரம் அப்படின்றனால அது இவ்வளோ சிறப்பு. ஓகே. இப்போ பங்குனி உத்திரத்தன்னைக்கு வந்து நம்ம வந்து கோவிலில் தான் போய் வழிபடணுமா, இல்லை வீட்லேயே வந்து நம்மளே வந்து பூஜைகள் பண்ணுறது? தாராளமாக என்னால் கோவிலுக்கு போக முடியலை, சூழ்நிலை சரியில்லை, கை கால் முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டிலே இருந்து உங்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். எந்த கோவிலுக்கு போனாலும் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு போங்க. அதுவும் பங்குனி உத்திரத்தன்னைக்கு கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு பண்ணணும். வீட்டில் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் சாமிக்கு நான் வந்து இந்த கோவிலுக்கு போகிறேன், நீ என் கூடவே இரு அப்படின்னு சொல்லி குலதெய்வ வழிபாடு பண்ணணும். வீட்டில் இருந்தே முருகர் வழிபாடு பண்ணலாம். முருகா அப்படின்னு வார்த்தையால் சொன்னால் போதும். நம்ம ஸ்பெஷலாக அவருக்கு வந்து எந்த வழிபாடும் அது ஏன்னா இப்போ வள்ளி தெய்வானை 2 மனைவிகள்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்குள்ளே என்ன சூட்சமம்னா 2 மனைவிகள் 2 சக்தி. ஓகேவா? இப்போ முருகரை வழிபடுறதுக்கு நல்ல ஒரு வேதம் ஆகமம் மந்திரங்கள் தெரிஞ்சவங்க கடவுளை வழிபடலாம். அது தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, பாமர மக்கள் எப்படி வழிபடுவாங்க? முருகரை எல்லாருமே வழிபடுறதுக்காக அவர் வச்ச 2 சக்தி தான். அதாவது வள்ளி குறப்பெண், அவங்களுக்கு வேதம் தெரியுமா? தெரியாது. வேதம் ஆகமம் எதுவுமே தெரியாது, மந்திரங்கள் தெரியாது. ஓகேங்களா? அவங்க எப்படி முருகர் அடைஞ்சாங்க? முருகா அப்படிங்கிற அன்பு, அதை சொல்கிறதுக்காக தான் வள்ளிங்கிற சக்தி. தெய்வானை வந்து அவங்க வேதங்கள் தெரிஞ்சவங்க, மந்திரங்கள் தெரிஞ்சவங்க. அந்த மாதிரி வழியிலையும் என்னைய வந்து நீங்கள் அடையலாம். எதுவுமே இல்லைனாலும் உங்கள் அன்பால் என்னை அடையலாம். அதுதான் முருகர் சொல்ல வருது. வள்ளியும் தெய்வானையும் 2 மனைவிகள், அவங்க 2 பேரும் 2 சக்திகள், 2 பேரும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள். வள்ளி குறமகள், தெய்வானை வந்து தேவேந்திரனோட தேவனோட பொண்ணு. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அவங்க ரொம்ப பூஜை புனஸ்காரம் பண்ணி ரொம்ப விரும்பி மந்திரங்கள் அது இதுன்னு ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி முருகர் அடைஞ்சவங்க. வள்ளி எதுவுமே இல்லாமல் அடைஞ்சவங்க. முருகர் இதை தான் சொல்ல வர்றார். 2 மனைவிகளில் 2 சக்திகள். உங்களுக்கு எதுவுமே தெரிய வேணாம், உங்களுக்கு மந்திரம் வேணாம், எதுவும் வேணாம், முருகான்னு சொல்லுங்கள். மனசால அகத்தில் என்னைய வைங்க, நான் உங்ககிட்ட வந்துடுவேன். நீங்கள் என்னட்ட வர வேணாம், நான் உங்ககிட்ட வந்துடுவேன். அதுதான் வள்ளி. வள்ளிக்கு எதுவுமே தெரியாது. அதுதான் முருகரோட வள்ளி தெய்வானையின் சூட்சமங்கள்மா. இப்போ வந்து இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு வந்து நான் விரதம் இருந்து கேட்குறேன் அப்படின்னா என்னென்ன மாதிரியான பாவங்கள் நீங்கி எனக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும்? திருமணத்தடை முதல் விஷயம். திருமணத்தடை, திருமணத்திற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க பெண்கள் வந்து தாராளமாக விரதம் இருக்கலாம். டெய்லி நீங்கள் மந்திரம், எனக்கு வந்து மந்திரம் சொல்ல, ஏன்னா மந்திரம் சொல்ல சொல்ல அந்த ஒளி, அந்த நாமங்கள் வந்து நமக்கு சுற்றி இல்லை எனர்ஜியை வந்து வெளியே வரட்டும். அதாவது நெகட்டிவிட்டி, அதுதான். எனக்கு தெரியலை அப்படிங்கிறதுல பிரச்சனை இல்லை. முருகர் வழிபாடு பண்ணுறீங்களா, முருகா முருகா சரவண பவா, இல்லை முருகர் பாட்டு கேட்குறேன், எனக்கு மந்திரம் சொல்ல தெரியாது, நான் போட்டு டிவிலையோ மொபைல்லையோ போட்டு கேட்குறேன், அதெல்லாம் பண்ணலாம். விரதம் இருக்கணும். அதாவது மில்க் அண்ட் ஃப்ரூட்ஸு சாப்பிட முடியலைன்னா, சாப்பாடு என்னால் விட முடியலைன்னா மில்க் அண்ட் ஃப்ரூட்ஸ் அது போல் எடுத்துக்கிட்டு நான்வெஜ் அவாய்ட் பண்ணிவிட்டு விரதம் இருக்கணும். அகமும் புறமும் சுத்தமாக இருக்கணும். அது ஃபாலோ பண்ணணும். இது பண்ணிங்கன்னா கேட்குறது எல்லாமே கிடைக்கும். இது அதுன்னு இல்லை. மெயினாக பங்குனி உத்திரம் செலிப்ரேஷன், பங்குனி உத்திர வழிபாடு திருமணத்திற்காக, குழந்தை தொழிலுக்காக. அதை இல்லாமல் கேட்பவை அனைத்தும் கொடுக்கறது தான் முருகர். ஸோ தட் நீங்கள் என்ன விருப்பமோ, உங்களுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். இப்போ நான்லாம் கோவிலுக்கு போனால் 3 விஷயங்கள் தான். உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும், யாரும் சாப்பாட்டு கஷ்டப்படக்கூடாது, அப்பா அம்மாவை நல்லா வச்சுக்க, இந்த 3 விஷயந்தான். அதுக்கு மேலே நான் எதுவுமே இன்ன வரை வழிபாடு பண்ணதில்லை. எனக்கு வந்து பொருளாதாரம், என் குழந்தை, என் கணவர் அந்த மாதிரி எதுவுமே போனது. இந்த விஷயம் சின்ன பிள்ளையில் எனக்கு எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்தது. அது அப்படியே ஏன் அப்படின்னா, கடவுளுக்கு ஹீ நோஸ் எவ்ரிதிங் வாட் வி வாண்ட். அந்த போல் வந்து அவருக்கு எல்லாமே, நீங்கள் எதுக்காக அவரை வந்து போய் அப்ரோச் பண்ணுறீங்கன்றது அவங்களுக்கு தெரியும். உண்மையான பக்தி, கிராட்டிடியூட். ஃபஸ்ட்டு வந்து கடவுள்கிட்ட எனக்கு இந்த உடல் சுகத்தை கொடுத்துருக்க. நிறைய பேருக்கு அதுவே கிடையாது. உடல் அங்கீனங்கள் எதுவும் இல்லாமல் உடல் சுகத்தை கொடுத்துருக்க, திருப்தியான வாழ்க்கையை கொடுத்துருக்க, நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலை கொடுத்துருக்க, அதுக்கு எனக்கு நன்றி, 3 வேளை உணவை கொடுத்துருக்க நன்றி அப்படின்னு கிராட்டிடியூடுக்காக தான் கடவுள்கிட்ட போகணும். எனக்கு இது வேணும் அது வேணும்னு நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனால் நம்மளுடைய ஃபுல் எல்லாத்தையும் கொடுக்கணும். அதை வந்து பக்தியாக கொடுக்கணும், அவ்வளோதான். ஒரு சொட்டு கண்ணீர் மனசார விட்டாலும் அதை தான் சொல்லுவோம் நாங்கள், அகம் சுத்தமாக இருக்கணும். உங்களுக்கு புறம் நீங்கள் குளிக்கக்கூட வேணாம், உள்ள மனசு, அதாவது அடுத்தவங்களை வந்து கேடு நினைக்காத மனசு, அடுத்தவங்களை புறம் பேசாத மனசு, அடுத்தவங்களை குற்றம் சொல்லாத மனசு இருந்தால், அந்த மாதிரி தூய்மையாக விரதம் இருந்தால் தான் கிடைக்கும். சும்மா நானும் விரதம் இருக்கேன், அது வந்து புராண இது மூலநூல்களில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே அழுக்காக இருந்துட்டு நம்ம பட்டினி கிடந்து விரதம் இருந்தால் அது நாய் சாப்பாட்டுக்கு இல்லாமல் பட்டினி கிடக்கலையா, அதுக்கு இஸ் ஈக்குவல் டு. ஓகே. அது அப்போ வந்து என்ன அப்படின்னா, எல்லாம் சுத்தமாக இருந்து விரதம் இருக்கணும், அப்போ தான் கிடைக்கும். ஃபஸ்ட்டு மனசை சுத்தப்படுத்தணும். சூப்பர். பங்குனி உத்திரம் சார்ந்த நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க நம்ம நேயர்களுக்காக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூம்மா, தேங்க்யூ.